பீமா, நீ ஜூலியை கூட்டிட்டு போய் அங்கிளை தேடு. அதுக்குள்ள நான் இவனை சமாளிக்கிறேன். எங்களுக்கே கிராபிக்ஸா? எத்தனை பேர் வந்தாலும் நாங்க கவலையே பண்ண மாட்டோம்டா. ஏதாவது பிரச்சனையா அங்கிள்? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். சீக்கிரம் எழுதிக்க. சுக்கு 5 ரூபாய்க்கு, மலை பூண்டு 1 கிலோ, கடல் பாசி 50 கிராம், அதுக்கப்புறம் 5 ரூபாய்க்கு பட்டாணி. சூப்பரா ஏதாவது ஊறுகாய் போடுற ஐடியா இருக்கா அங்கிள்? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்கள பாத்து. ஓகே ஜாக்கி, நீ லெஃப்ட்ல போ, நான் ரைட்ல போறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து. ஜூலி, நீ இங்கேயே இரு. நீ மட்டும் தனியா போக முடியாது ஜாக்கி. மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு போகணும் தான் இங்க வந்திருக்கியாடா? என் விண்ணரக்கனுடைய ஆத்மா உனக்குள்ள இருக்கு, எனக்கு அது வேணும். நீ கேட்ட ஒண்ணு கொடுக்கறதுக்கு நான் என்ன மிட்டாய் கடையா வச்சிருக்கேன்? அங்கிள், நாம அந்த சக்தியை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வருவோம். சார், இன்னைக்கு ஷோ முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க. நாளைக்கு வந்து பாருங்க. நான் ட்ரேகோ ஷிண்டோவோட மகன். என் கூட சேர்ந்து சேவை செஞ்சுங்கன்னா நாளைக்கு இந்த உலகத்தை ஆளலாம். ஒரே டைலாக், அது நீயும் பேச ஆரம்பிச்சடக்கண்ணா. உன்னை நான் சரி கட்டுறேன் கேப்டன் மொட்டை. மண்டையே இல்லாதவள மொட்டைய பத்தி பேசக்கூடாது. இது வேலைக்காகாதது. காத்தரக்கனுடைய சக்தி ஏற்கனவே வெளியேறிடுச்சு. அது தப்பனே சொல்ல வரீங்க இல்ல? திருவண்ணாமலை ஜோதியை இங்க காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் தேடிக்கிட்டு இருக்கிறது உண்மையான வீரர்களை. நம்மளை சுத்திதான் உதவாக்கறங்க இருக்காங்கன்னு நினைச்சா உலகத்துல பல பேர் அப்படிதான் இருக்காங்க. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். இது ரொம்ப பாதுகாப்பானது. இல்ல, நான் பறக்கவே கூடாதுன்னு பறக்க வெற்றி சாமியாரு சொல்லி இருக்காரு. இந்த உலகத்துல நான் அதிகமா வெறுக்கிறது ஒண்ணுதான். அதனால நீ இருக்கவே கூடாது. நானும் அப்படி பண்ணேன். ஆமாண்டா ஜாக்கி, உனக்குள்ள ஒரு ஆள் இல்ல, இப்ப 10 பேர் இருக்காங்க. தசாவதாரம்டா.